Brother Alvin will be delivering the message. Sister Kavi will be translating. Amen. Sunday school children, you can go. Hallelujah. Hallelujah. How many of you are joyful today? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் இன்னைக்கு நிறைய ஆசீர்வாதத்தோட எடுத்துட்டு போறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போங்க. So I want to preach a different sermon on or a different topic, but the Spirit of God insists that I share this word today with you. நான் ஒரு காரியத்தை உங்களோடு பேசும்படியா யோசித்திருந்தேன். ஆனாலும் இந்த காரியத்தை தான் பேசும்படிக்காக ஆவியானவர் என்னோடு பேசினார். So you might think that you are here because the Lutheran church is closed and therefore you are here. It's definitely God's plan that you have been here, and it is God's plan that you hear this sermon. நீங்க ஒருவேளை நினைக்கலாம் அங்கே லூட்டன் சபை மூடப்பட்டதினால தான் இந்த இடத்திலே வந்திருக்கிறீங்கன்னு. ஆனாலும் அப்படி எதேச்சையாக அல்ல, இந்த வசனத்தை இன்றைய நாளிலே நீங்கள் கேட்க வேண்டும் என்று ஆவியானவர் நிச்சயித்தபடியினாலே நீங்க இந்த இடத்திலே இருக்கிறீர்கள். And God confirmed me that this is the word that I have to speak, and in a Friday prayer at least couple of prayer points were aligned to this. Thank you for Priscilla for confirming this in the prayer too. அந்த பிரிஸ்கில்லா சகோதரி இந்த வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டத்தை நடத்துகிற வேளையிலே இந்த நாளுக்கான செய்தியை அந்த நாளிலே ஜெப குறிப்பின் மூலமாக எனக்கு அவர் உறுதிப்படுத்தி இருந்தார், ஆண்டவர் உறுதிப்படுத்தி இருந்தார். So all of us have a human behavior. So all of us have acquired the human behavior over a period of time. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனுஷருக்குரிய அந்த பழக்க வழக்கங்கள், எங்களுடைய நடவடிக்கைகள் எங்களுக்குள்ளே காணப்படும். So as children, a lot of the traits that you have today is possibly something that you may have acquired from your parents. இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு இருக்கிற அநேக பழக்க வழக்கங்கள் தாய் தகப்பனிடத்தில் இருந்து பிள்ளைகள் பெற்றுக்கொண்டதாக இருக்கும். So the science says that by the genetics, by the birth, you will acquire certain characters in your life. அங்கே விஞ்ஞான பிரகாரமாக பார்த்தால் அங்கே அவர்களுடைய பிறப்பின் பரம்பரைக்குரிய காரியங்கள் சிலது பிள்ளைகளுக்குள்ளாய் கடத்தப்படும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. And the second thing that influence your character is that your environment that you grow. இரண்டாவது காரியம், நாங்கள் வளருகிற சுற்றுச்சூழல் சூழ்நிலைகள் எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு எங்களுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ற ஒரு காரியமாக இருக்கும். So we can do nothing about the genetics. I mean, they are our parents, so whether you like it or not, we have no choice but to live with that. எங்களுடைய அந்த மரபு வழியாய் பரம்பரையாய் வருகிற பழக்க வழக்கங்களுக்கு நாங்கள் ஒன்றுமே அதுக்கு நாங்கள் செய்ய முடியாது, அப்படித்தான் நாங்கள் பிறக்கிறோம். So but the environment is something that we can definitely make changes and in such a way that it makes a positive influence in our life. ஆனாலும் எங்களுக்கு சுற்றி இருக்கிற அந்த சுற்றுச்சூழலை எங்களினாலே மாற்ற முடியும். அதை மாற்றுவதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் மாற்றலாம். So most of us here have migrated from India or Sri Lanka. So if you look back the time that you lived in India or Sri Lanka, we can say that our character was definitely a lot different from what we are here today. அங்கே நாங்கள் அநேக பேர் இலங்கை இந்தியாவிலிருந்து நாங்கள் வந்திருப்போம். அங்கே உள்ள பழக்க வழக்கங்கள் அநேகம் இந்த நாட்களிலேயும் எங்களுக்குள்ளாய் காணப்படுகிறது. Sorry. So we have changed from the time that we were there to the moment we are here now. ஓகே, நாங்கள் இலங்கை இந்தியாவிலிருந்து வந்திருப்போம். அந்த இடத்துல இருந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற பழக்க வழக்கங்களை மாற்றி இந்த நாட்டிற்கு ஏற்றபடி நாங்கள் இப்பொழுது மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறோம். So we may have no problem spitting around or we have no problem throwing the garbage outside of our house. We do this quite unconsciously. We do this. அங்கே எங்களுடைய தேசத்திலே பார்த்தோம்னா அந்த குப்பைகளை நாங்கள் கண்ட பாட்டுக்கு ஒன்றுமே நாங்கள் யோசிக்க மாட்டோம், நாங்கள் வெளியில எறிந்து போடுவோம். But today, after us spending many years in this country, we don't do this anymore.
ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து எத்தனை வருஷங்கள் நாங்க வாழுகிறோம், அப்படி அங்கே செய்தபடி இந்த நாட்டில் எங்களால செய்ய முடியாது. So which means that the environment can definitely influence your character. அதால எங்களுடைய சுற்று சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். So last time when I went to India, when I want to change the lane as I drive the car, and we try to put the indicator and we put the seat belt, and it is quite an odd thing for others to see this us doing this. அங்கே இந்தியாவுக்கு நான் போன வேளையில நான் அங்கே லேன் மாறைக்குள்ள அந்த சிக்னலை நான் போட்டேன், சீட் பெல்ட்டை போட்டு ஒழுங்காக இங்கே செய்கிற மாதிரியே நான் அங்கேயும் செய்தேன். So this is, I mean, because so we have now adapted to this country's environment, and therefore we are able to change behavior in the way that we live. இந்த நாட்டிலே அப்படி ஒரு சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படி நாங்கள் இருந்தபடினாலே அதே பழக்கத்தை நான் அங்கே போன பொழுதும் அதையே நான் செய்தேன். So a couple of maybe a month back I was reading the 1 Corinthians chapter 11 verse 1. If you can read this verse please. அங்கே 1 கொரிந்தியர் 11:1 நான் அங்கே சில நாட்களுக்கு முன்பதாக நான் வாசித்தேன். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். So this is a strange recommendation. So we normally are used to hear sermons which says that we have to always follow Christ. நாங்கள் அநேக நேரத்தில் எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று தான் நாங்கள் கேட்டிருக்கிறோம். So but here Paul is making a very strange recommendation that we have to imitate him. ஆனால் இங்கே பவுல் ஒரு வித்தியாசமான ஒரு கோரிக்கையை சொல்லுகிறார், நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். So it is not just once that Paul is telling this statement. We can see in 1 Corinthians chapter 4 verse 16 he can make the similar statement there. அங்கே இந்த இடத்திலே மட்டுமல்ல, அங்கே 1 கொரிந்தியர் 4:16 பாருங்கள், அதிலே கூட அவர் அப்படி சொல்லுகிறார், ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். And we can see again in we don't have to read this, Philippians chapter 3 verse 17, he again implies the same message that we have to follow the way, the example of Peter. அங்கே பிலிப்பியர் Paul 3:17 கூட திரும்பமாக சொல்லுகிறார், தன்னுடைய காரியங்களை தன்னை பின்பற்றும்படி அங்கே பவுல் சொல்லுகிறார். And we see this again in Philippians chapter 4 verse 9. அங்கே பிலிப்பியர் 4:9 கூட திரும்பமாக அந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். So we might find this quite arrogant of Paul to say this, or is he trying to be boastful about saying that he's a person of good character that we have to follow him? அங்கே நாங்கள் ஒருவேளை நினைக்க முடியும், பவுல் அங்கே தன்னை குறித்து பெருமை பாராட்டி நான் ஒழுங்காக இருக்கிறேன் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறாரா என்று நாங்கள் நினைக்க முடியும். So this might be a wrong interpretation if we think so. நாங்கள் அப்படி நினைப்போமானால் அது ஒரு பிழையான எங்களுடைய அபிப்பிராயம். So because Paul many times acknowledge his weakness. அநேக நேரத்திலே வேதத்திலே அங்கே பவுல் தன்னுடைய பலவீனங்களை குறித்து முதல்ல சொல்லியிருக்கிறார். And we can see this in Romans chapter 7 verse 17 to 20. அங்கே ரோமர் அங்கே 7வது அதிகாரம் 17 இருந்து நாங்கள் பார்க்கலாம். So here we can see Paul is very well clearly confessing that there is a sin nature in him. அங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார், அந்த காரியம் தனக்குள்ளே இருக்கிறது என்று, பாவம் எனக்குள் வாசமா இருக்கிறது என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். So Paul is definitely not boasting when he says that imitate me. ஆனபடியாலே அங்கே என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிற வேளையிலே அவர் அங்கே பெருமை பாராட்டி சொல்லுகிறார் என்று நாங்கள் எண்ண முடியாது. So you and I, we should understand that we will never live a life that is free of all sins. அங்கே நானும் நீங்களும் ஒன்றை நாங்கள் அறிய வேண்டும், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களால வாழ முடியாது. So what we can do is this is what Paul is trying to encourage us, that we have to take every effort to live a sin free life which is humanly possible. ஆனால் எங்களை பவுல் உற்சாகப்படுத்துற ஒரு காரியம், அப்படி இருந்தாலும் அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறதற்கான சகல முயற்சிகளையும் நாங்கள் எடுக்க வேண்டும். So it takes a lot of courage for Paul to speak this word that you have to imitate me. அங்கே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பவுல் தைரியமாக சொல்லுகிற வேளையிலே அவர் அதற்கு ஒரு முன்னுதாரணமா அதை செய்தவராய் அங்கே இருக்கிறார். So this is the state that we have to aspire to reach. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை தான் நாங்களும் அங்கே அடைய வேண்டும். So we have many parents in this congregation today. இந்த சபையிலே अनेक தாய் தகப்பன் இங்க இருக்கிறீர்கள். So as a parent, do you have the confidence or do you have the courage to tell your children that imitate me?
அங்கே எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கிறதா? பெற்றோரான எங்களுக்கு எங்களோட பிள்ளைகளை பார்த்து நீ என்னை பின்பற்று என்று சொல்லக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்கிறதா? So as a young, we have young people here, young men and women here. As a young men and women, can you tell your younger ones that you imitate me the way I follow Christ? அங்கே சின்ன குடும்பங்களில் சின்ன பிள்ளைகளை வைத்திருக்கிற தாய் தகப்பன் இருக்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய பிள்ளையை பார்த்து சொல்ல முடியுமா நீ என்னை பின்பற்று என்று சொல்ல முடியுமா? And we have elders in our midst, we have all those who serve God in some manner. Can we say to the congregation that you can imitate me the way I follow Christ? அங்கே अनेक மூப்பர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், சபையை பார்த்து உங்களால சொல்ல முடியுமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீயும் பின்பற்று என்னை பார்த்துன்னு சொல்ல முடியுமா? So as a church, can we tell to this world you can imitate me that the way that I imitate Christ? அங்கே உலகத்தை பார்த்து சபைக்குள்ள இருக்கிற நாங்கள் சொல்ல முடியுமா நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்னை பார்த்து என்னை பின்பற்றுன்னு சொல்ல முடியுமா? So it is important to understand what is the perspective of Paul when he says these words, imitate me. அதனாலே நீ என்னை பின்பற்றுங்கள் என்று பவுல் சொல்லுகிற அந்த காரியத்திலே என்ன காரியம் இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வது அவசியம். So what we are today is because we have imitated someone or we have imitated something in this world, which is why we have the character what we are today. நாங்கள் இன்னொரு குணாதிசயத்தோடு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இதோடு இருக்கிறோமோ அது எப்படி வந்ததென்றால் இன்னொருவரை பார்த்து நாங்கள் பின்பற்றின ஒரு காரியம்தான் இன்றும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். So if we have reached to this point, we can definitely make an every effort to correct where we have started. அங்கே இதை நாங்கள் அறிந்து கொண்டோமானால் நாங்கள் எங்கே இதை ஆரம்பித்து திருத்த வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வோம். So today what is that we are going to do is that we are going to imitate. This is what we are going to tell. We have to, as a church, as a parents, as young men and women, we are going to take every efforts that we are going to tell the people around us that you have to imitate me the way that I imitate Christ. இந்த நாளில் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம், நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல போகிறோம், முயற்சி எடுக்க போகிறோம். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீ என்னை பார்த்து என்னை பின்பற்றுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். So we are going to look at three important characters that we can learn from the life of Paul, his understanding of Christ, and by this character we are going to see how we can apply this in our life. அங்கே பவுலுடைய மூன்று குணாதிசயங்கள் கிறிஸ்துவை அவர் எப்படி அறிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி நாங்கள் பார்க்க போகிறோம். So if you can turn to Romans chapter 1 verse 1. அங்கே ரோமர் 1:1 நீங்கள் எடுத்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். So we can see here in English, if anybody can read in English. So here he says, Paul, a bond servant. So this is what we are going to understand. Paul, he identified himself as a bond servant. அங்கே இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அவர் சொல்லுகிறார். So here, in Tamil, it may not explicitly convey the root meaning what Paul is referring, but I will explain this to really understand what Paul means by bond servant. அங்கே போன் சர்வன் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட தமிழிலே அங்கே வடிவாக சொல்லப்படாவிட்டால் நான் விளங்கப்படுத்துற வேளையிலே நீங்கள் அதை அறிந்து கொள்வீர்கள். So today we are living in a world where titles are being given a lot of importance. அங்கே நாங்கள் இந்த வாழுகிற இந்த உலகத்தில் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த தலைப்பு பட்டங்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. So it is the same in the secular world. It is also the same in the spiritual world. அங்கே உலக பிரகாரமான காரியத்திலும் சரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. But in the spiritual world we can see the lot of the great men of God, they want to give titles for themselves too. அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையில் अनेक தேவனுடைய ஊழியக்காரர்களை பார்க்கிறோம், தங்களுக்கென்று தாங்களே अनेक பட்டங்களை பதவிகளை அங்கே போட்டுக் கொள்கிறார்கள். So some call themselves reverend, some call us an apostle, some call us a prophet. So the list goes on and on. அங்கே அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், ரெவரன்ஸ் என்று சொல்லி अनेक பட்டங்களை தங்களுடைய பெயர்களுக்கு முன்பாக போட்டுக் கொள்கிறார்கள். So but how many times have you seen a servant of God call himself as a bond servant? How many have you seen this title in their name? அங்கே எத்தனை ஊழியக்காரர்களுடைய பெயருக்கு முன்பாக நான் கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரன் பிரித்தெடுக்கப்பட்டவன் அந்த பட்டம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். So we can see that, but Paul identified himself to be a bond servant. ஆனாலும் பவுல் இங்கே தன்னை அடையாளப்படுத்துகிறார், அவர் கிறிஸ்துவின் ஊழியத்திற்கென்று பிறந்தவர், ஊழியக்காரன். So we can see that Paul referred himself as a bond servant in 5 different occasions. அங்கே 5 வித்தியாசமான சூழ்நிலைகளிலே தான் கிறிஸ்துவுக்கென்று ஊழியக்காரன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். So we can see every time that he starts a letter, we can see that he identifies himself as a bond servant. எப்பொழுதெல்லாம் அங்கே நிருபங்களை பவுல் எழுதுகிறார், அதை ஆரம்பிக்கிற வேளையிலே நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லித்தான் அவர் அங்கே ஆரம்பிக்கிறார். So that the congregation identified himself in that manner.
அங்கே சபைக்கு தன்னை அவர் ஒரு ஊழியக்காரனாக தான் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். So this is not just Paul doing this way of identifying themselves as a bond servant. அங்கே இது மாத்திரமல்ல பவுல் தன்னை அடையாளப்படுத்துவது. Sorry, it's not Paul alone doing this way of identification. பவுல் மட்டும் தன்னை இப்படி ஊழியக்காரன் என்று அடையாளப்படுத்தி சொல்லவில்லை. So we can see Timothy has also been identified in this manner. தீமோத்தேயு கூட தன்னை அப்படித்தான் அங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறார். We can see this in Timothy. This is how it starts. Timothy chapter 1 verse 1. அங்கே 1 தீமோத்தேயு 1:1 நீங்கள் பாருங்கள், அப்படித்தான் அங்கே அவரும் ஆரம்பிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய இரட்சகராய் இருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதுகிறதாவது. Sorry, I think I didn't have this. So we can see this in Epaphras. We can see that he's also been identified in this manner. We can see this in Colossians chapter 4 verse 12. அங்கே கொலோசியர் 4 நாங்கள் பார்க்கிறோம். எப்பாப்பிராத்து கூட தன்னை அங்கே அப்படித்தான் அங்கே அறிமுகப்படுத்துறதை நாங்கள் பார்க்கலாம். Amen. So here we can see Epaphras is being identified as a bond servant here. I will read this in English. Epaphras, who is one of you, a bond servant of Christ, greets you. அங்கே 12 வசனத்திலே பார்க்கிறோம், எப்பாப்பிராத்துவும் கூட எப்பாப்பிராத்துவை கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று அங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். Sorry, Timothy is referred as a bond servant in Philippians chapter 1 verse 1. Paul and Timothy, bond servant of Jesus Christ. அங்கே தீமோத்தேயு பவுல் அங்கே தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி தங்களை அறிமுகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we can see Peter refers himself as a bond servant. பேதுரு கூட தன்னை தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And we can see this again. We don't have to read this. 2 Peter chapter 1 verse 1. We can see that. 2 பேதுரு 1:1 நாங்கள் அதை பார்க்கிறோம். And James again referred himself as a bond servant in James chapter 1 verse 1. யாக்கோபு 1:1 கூட நாங்கள் பார்க்கிறோம், யாக்கோபும் தன்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று அங்கே சொல்கிறார். And Jude refers himself as a bond servant in Jude chapter 1 verse 1. அங்கே யூதாவிலே கூட நாங்கள் பார்க்கிறோம் தன்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்கிறார். So why is this there is a common pattern. We can see the way that they identify themselves with why do they identify themselves as a bond servant? அங்கே எல்லாரையும் நாங்கள் பார்க்கிறோம் தங்களை அடையாளப்படுத்தின விதம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. So the reason that they identify themselves is because their understanding of Christ is a bond servant. அவர்கள் அதை சொன்னதற்கு காரணம் கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தார்கள், கிறிஸ்துவுக்கென்று தாங்கள் ஊழியக்காரனாக பிறந்ததை உருவாக்கப்பட்டதை அறிந்திருந்தார்கள். So we can see this in Philippians chapter 2 verse 5 onwards. பிலிப்பியர் 2 நீங்கள் பாருங்கள். Amen. So here we can see, but made himself of no reputation, taking the form of a bond servant. So the bond servant is very well translated with the word adimai in Tamil. அங்கே அடிமை என்ற ஒரு வார்த்தையின் மூலம் தேவனுக்கென்று பிறந்தவன் அப்படியான ஒருத்தன் என்பதை அங்கே அடையாளப்படுத்தி சொல்கிறார்கள். So their understanding of Christ is that they identify Christ as a bond servant. அங்கே கிறிஸ்துவை அவர்கள் அங்கே காண்கிறார்கள், தாங்கள் ஒரு அடிமை, தாங்கள் அங்கே கிறிஸ்துவுக்கென்று அடிமைகளாக பிறந்தவர்கள் என்று அவர்கள் அங்கே உணர்கிறார்கள். So which is they are exactly imitating the Christ. So they are exactly following the way Christ identified himself. அங்கே கிறிஸ்து தன்னை எப்படி அடையாளப்படுத்தினாரோ அதையே தாங்களும் அடையாளப்படுத்தி அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். So they not only lived in that manner, they also died in the manner of Christ. அவர்கள் அங்கே அப்படி வாழ்ந்தது மட்டுமல்ல, அப்படித்தான் மரித்தார்கள். So we can see that the word that is being used in the Greek in which the New Testament is written, the word is doulos. அங்கே கிரேக்க பதத்திலே நாங்கள் இந்த வார்த்தையை பார்த்தோம்னா டவுலஸ் என்று அங்கே சொல்லுகிறார்கள். So we can see that there are this means that it is a slave. That's the exact meaning of that word. அதன் உண்மையான அர்த்தம் அடிமை. So many times we try to confuse a servant and a bond servant, but we try to look it in the same manner. அங்கே ஒரு அடிமையையும் அடிமையாக உருவாக்கப்பட்டவனை நாங்கள் அங்கே ஒரே மாதிரியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். So but here we can see that the servant is referred in a different word with the Greek word which is diakonos.
அங்கே கிரேக்க பதத்திலே அந்த அடிமை என்ற பதத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பதமும் சொல்லப்படுகிறது. So we can see this diakonos, so they didn't identify themselves with this word diakonos because diakonos is a hired worker. அங்கே டைகோனஸ் என்று சொல்லுகிற அந்த அடிமையை இங்கே பவுல் அங்கே சொல்லவில்லை. காரணம் அந்த அடிமைக்கான அர்த்தம் ஒரு ஹார்ட் வர்க், அவங்க hired worker. So கூலிக்கு வேலை செய்கிற அடிமையாக்கப்பட்டவர்களை குறித்து சொல்லுகிறது. So the hired worker, they come in the morning, they finish their job and they go back home in the evening. அங்கே அடிமைகளாக உருவாக்கப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் அவர்கள் அங்கே வருவார்கள், அடிமைகளாக குறிப்பிட்ட நேரம் வேலை செய்வார்கள், வேலை செய்த பிற்பாடு போய்விடுவார்கள். So they are not tied to the owner of that master. அங்கே தங்களுடைய எஜமானுக்கு அவர்கள் அங்கே அடிமை கட்டுப்பட்டவர்கள் அல்ல. So but unlike this word doulos, they are tied to this master. ஆனால் அந்த டவுலஸ் அந்த வார்த்தையை விட்டு அடுத்த பதம் எப்படி என்றால் அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டவர்கள். So they are permanent, they are tied to this master permanently. நிரந்தரமாக அந்த எஜமானுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் அடுத்த பதம். So but in during those days we can see that 1/3 of the population of the Roman empire they were all slaves. அங்கே ரோம சாம்ராஜ்யத்திற்கு கீழே அங்கே अनेகர் அடிமைகளாக்கப்பட்டிருந்தது உங்களுக்கு தெரியும். So we can understand when it comes to a slave there are two types of workers during that time. அந்த நேரத்திலே அடிமை என்று சொல்லுகிற வேளையிலே ரெண்டு விதமான அடிமைகள் இருந்தார்கள். So there is a field worker and there is another called domestic worker who works at home. அங்கே வயலிலே போய் அங்கே வேலை செய்கிற ஒருத்தர் இருந்தார்கள், மற்றவர்கள் வீடுகளிலே வேலை செய்கிறவர்களாக இருந்தார்கள். So these field workers they have a very hard labor, so the life expectancy is only 20 years. They don't last longer than that. அங்கே வயலிலே வெளியிலே போய் வேலை செய்கிறவர்கள் மிகவும் கடினமாக வேலை செய்கிறபடியால் அவர்களுடைய வாழ்க்கை அங்கே மிஞ்சி 20 வருஷங்கள் தான் இருக்கும். So but the domestic slaves they stay with the master and they are many times they are quite educated, and many times the owners are not educated, they are more educated than their masters. ஆனாலும் அங்கே வீடுகளிலே எஜமானோடு சேர்ந்து வேலை செய்கிறவர்களை பார்த்தால் படித்தவர்களாக அவர்களோடு சேர்ந்து அங்கே வேலை செய்கிறவர்களாக இருப்பார்கள். So Paul is not considering these servants that we just saw now. ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்த்த இந்த விதமான ஒரு அடிமைத்தனத்தை குறித்து அங்கே பவுல் சொல்லவில்லை. So but Paul, we know that he is a Jew who's raised in the Jewish tradition. அங்கே யூத கலாச்சாரத்திலே வளர்ந்த ஒரு மனுஷன் பவுல் என்று எங்களுக்கு தெரியும். So his understanding of the slave is the Old Testament slave that he knows. அப்படி அடிமை என்று சொல்லுகிற வேளையிலே பவுலுக்கு தெரிந்த அடிமைத்தனம் பழைய ஏற்பாட்டிலே இருந்த அடிமைத்தனம். So during the Old Testament slaves that they are with the master for 6 years, on the 7th year they are let go. அங்கே பவுலுக்கு தெரிந்த பழைய ஏற்பாட்டு அடிமை எப்படி என்றால் எஜமானோடு கூட 6 வருஷங்கள் அங்கே இருப்பார்கள், 7வது வருஷம் எஜமானை விட்டு அவர்கள் போய் விடுவார்கள். So but in the 7th year the servant is given a choice. ஆனாலும் அந்த 7வது வருஷத்திலே அந்த அடிமையானவனுக்கு ஒரு தெரிவு கொடுக்கப்படும். So we can see this in Exodus chapter 21 verse 5 and 6. அங்கே யாத்ராகமம் 21 verse 5 and 6. 21:5-8 பாருங்கள். So if the bond servant wants to stay with the master, he can choose to stay with them. அங்கே அவனுக்கு கொடுக்கப்பட்ட தெரிவை பாருங்கள். அந்த வேலைக்காரன் என் எஜமானையும் என் பெண் ஜாதியையும் என் பிள்ளைகளையும் நேசிக்கின்றேன், நான் விடுதலை பெற்று போக மனதில்லை என்னை மனப்பூர்வமாய் சொல்வானானால் அவன் எஜமான் அவனை நியாயாதிபதிகளிடத்தில் அழைத்து கொண்டு போய் அவனை கதவின் அருகேயாவது கதவு நிலையின் அருகேயாவது சேர பண்ணி அங்கே அவன் எஜமான் அவன் காதை கம்பியினால் குத்த கடவன், பின்பு அவன் என்றென்றைக்கும் அவனிடத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறான். And we can see that he shall serve him forever. இதிலே நாங்கள் பார்க்கிறோம் என்றென்றைக்கும் அப்பொழுது அந்த எஜமானை சேவிக்க கடவன். So this is how we can see that this is the understanding of the slave which when Paul identified himself as a bond servant. அங்கே பவுல் தன்னை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் அடிமை என்று சொல்லுகிற வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு கருத்தை தான் அவர் மனதிலே கொண்டிருந்தார். And we can see Abraham identify himself as a bond servant too. ஆபிரகாம் கூட தன்னை அங்கே தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். And we can see Moses, Joshua, David, all of them identify themselves as a bond servant. அங்கே மோசே, தாவீது, யோசுவா கூட இவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய அடிமைகள் என்று அங்கே சொல்கிறார்கள். So we can see that Paul understanding of bond servant is that this Old Testament bond servant who is always with the master forever. அங்கே பவுல் தெரிந்து கொண்ட அந்த அடிமைத்தனம் எதென்று சொன்னால் இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டபடி எஜமானோடே கூட என்றென்றைக்கும் இருக்கிற அந்த அடிமைத்தனத்தை தான் அவர் இங்கே சொல்லுகிறார். And this is the kind of affection that he is expressing towards Jesus Christ, and that he want to
voluntarily stay with the master forever. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவர் தெரியப்படுத்துகிறார். அவரோடு கூட தான் எப்பொழுதும் இருக்க வேண்டிய ஒரு ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். So how do I apply this in our life? எங்களுடைய வாழ்க்கையில இதை எப்படி நாங்கள் அபியாசப்படுத்த முடியும்? So this is the mindset that the parents should have in our church. பெற்றோர்களாய் பிள்ளைகளை வைத்திருக்கிற நாங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு எங்களுக்குள்ள இருக்க வேண்டும். So if you look back if you look at the decline of Christianity in this nation, if you trace back where it started, இந்த தேசத்திலே இந்த கிறிஸ்தவம் எங்கு உருவாக்கப்பட்டதுன்னு நீங்கள் முன்னாடி போய் பார்ப்பீர்களா? So if you look at the decline of Christianity in this nation, எப்படி அவர்கள் இந்த தேசத்திலே அந்த கிறிஸ்தவத்தை மறுதலிக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். So this will probably reach to the doorsteps of the houses in this country. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாம் இருந்து வருகிற காரியங்கள் தான் கிறிஸ்துவை மறுதலிக்க பண்ணின காரியம். So they could have been attending the church like the way that we are attending today. இந்த நாளிலே நாங்கள் சபை கூடி வந்திருக்கிறோம், அதே போல இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களும் அங்க சபை கூட போயிருக்கலாம். So there could be, I'm just imagining here, so there could be a day that the father must have decided, I will probably rest at home today. அங்கே அந்த வீட்டு தகப்பன் அங்கே யோசித்திருக்கலாம், நான் இந்த நாள்ல வீட்டை இருக்க போகிறேன். And the children and the mother must have gone alone to the church. அந்த தாயும் அந்த பிள்ளையும் தனியா சபைக்கு போயிருக்கலாம். And after some time the children will also follow the footsteps of the father. அதற்கு பிற்பாடு சபைக்கு போன அந்த பிள்ளை கூட தகப்பன் வீட்டில் இருக்கிறதை பார்த்து தகப்பனுடைய நடவடிக்கையை பின்பற்றி இருக்க முடியும். So and finally as a family they finally stopped going to the church. முடிவிலே அவர்கள் குடும்பமாக தகப்பன் தாய் பிள்ளைகள் அப்படியே சபைக்கு போகாமல் நின்றிருக்க கூடும். So this is how it must have probably started. இப்படித்தான் இந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிற காரியம், இந்த கிறிஸ்தவம் இந்த தேசத்தை விட்டு போனது ஆரம்பிக்கப்பட்டது. So if it have started from the house, it is also the place that we have to start from there. அந்த காரியம் ஒரு வீட்டிலே தான் ஆரம்பிக்கப்பட்டதனால் இதையும் நாங்கள் வீட்டிலே இருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். So if the Christian faith have to flourish in this country, it has to start from the doorsteps of each of the houses in this country. அங்கே ஒரு வீட்டிலே இருந்து தான் அந்த கிறிஸ்தவம் இந்த நாட்டில் அழிக்கப்பட்டதா இருந்தால் அதே வீட்டுக்குள்ளே இருந்து தான் அந்த கிறிஸ்தவம் திரும்பமாக அங்கே பலப்பட வேண்டும். So many times we always tell that it is the head of the family who has the responsibility to lead the family to Christ. அங்கே நாங்கள் அநேக தடவை சொல்லுகிறோம், வீட்டிலே புருஷன் தான் அங்கே குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார், அவர்தான் குடும்பத்தை கொண்டு நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். So there is no second thought about it. Yes, it is the head of the father is the responsible to lead the family to Christ. அதற்கு எந்த மறுப்பும் இல்லை. தகப்பன் தான் குடும்பத்துக்கு தலைவன், தகப்பன் தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் குடும்பத்தை நடத்த வேண்டும். But equally the mother is also responsible because the children they have the characteristics because they were inspired by their parents. ஆனாலும் ஒரு மனைவி கூட அதே சம காரியத்தை தான் அங்கே அந்த பொறுப்பை உடையவளா இருக்கிறாள். காரணம் தாயையும் தகப்பனையும் பார்த்து தான் அந்த பிள்ளைகள் வளருகின்றன. So when the parents started to live the life of the bond servants, they will stop living for themselves. They will, for every needs that they have, they will look at their master. அங்கே தேவனை ஒரு தேவனுக்கென்று ஊழியக்கார அழைக்கப்பட்ட உணர்வோடு தேவனுடைய அடிமைகளாய் அவர்கள் வாழுகிற வழியிலே என்ன காரியம் அவருடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த தேவைக்காக அந்த எஜமானை நோக்கி மாத்திரம்தான் அவர்கள் அங்கே மன்றாடுவார்கள். So just like how the slave, the every time the eyes on the slave will always be on the master, and the moment the master says something, immediately the slave will respond to that call. அங்கே இந்த உலகத்தில் அடிமைகளை பாருங்கள், எப்பொழுதும் அவருடைய கண்கள் எஜமான்களை தான் நோக்கி இருக்கும். எஜமான் ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் உடனடியாக அந்த காரியத்தை செய்வார்கள். So we can see that if we are able to have as parents, if we are able to have this mindset, we can definitely inspire or influence the behavior of our children. எங்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரிய உணர்வு எங்களுக்குள்ள இருந்தால் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பழக்க வழக்கங்களிலே நாங்கள் வித்தியாசத்தை மாற்றத்தை உண்டு பண்ண முடியும். So many times we think it is a choice that we can do if I like, we don't have to do if we don't like. நாங்கள் நிறைய தடவை நினைக்கிறோம் எங்களுக்கு ஒரு தெரிவாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது, விரும்பினால் நான் இதை செய்யலாம், விருப்பம் இல்லாவிட்டால் விடலாம். So but there is a consequences if we don't do that. நாங்கள் அதை செய்யாவிட்டால் அதுக்கான விளைவுகள் எங்களுக்கு உண்டு. So because every child born in this earth, they have the sin nature in them. ஒவ்வொரு பிள்ளை இந்த உலகத்திலே பிறக்கிற வேளையிலே அவர்களுக்கு என்று ஒரு ஜென்ம சுபாவத்தோடு தான் அந்த பிள்ளைகள் பிறக்கிறார்கள். So we can see this in Romans chapter 5 verse 12. அங்கே ரோமர் 5:12 நீங்கள் அதை பாருங்கள்.
So we can see here, just as through one man's sin entered the world and death through sin, we can see that by one man's sin, the sin came into this world. இந்த வசனம் மூலம் நாங்கள் பார்க்கிறோம் ஒரே மனுஷனால இந்த உலகத்துக்குள்ளே பாவம் வந்தது என்று பார்க்கிறோம். So if we have to reverse this sin nature, we have to be born again. இந்த பாவ சுபாவத்தை நாங்கள் மாற்ற வேண்டுமானால் நாங்கள் மறுபடியும் நாங்கள் பிறக்க வேண்டும். We can see this in John chapter 3 verse 3. It says like this, most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God. அங்கே நாங்கள் யோவான் 3:3 நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். So many times, so this is what we have to understand. So it is to sit idle is not a choice for you. We have to work towards for the salvation of the children. நாங்கள் இது ஒரு தெரிவாக சாய்ஸாக எடுக்காதபடிக்கு பிள்ளைகள் இப்படி மறுபடியும் பிறக்கிறது, அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது நிச்சயம் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். So many times as parents we remain as a bystanders here. அங்கே நாங்கள் வேடிக்கை பார்க்கிறோம். நாங்கள் இங்கே பக்கத்திலே நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களாக அநேக நேரத்திலே பெற்றோர்கள் இருக்கிறோம். So we can see there are good examples in the scripture who are bystanders there. அங்கே பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்ட அநேக உதாரணங்களை நாங்கள் வேதத்திலே பார்க்கலாம். We can see Eli was a person who was watching the sins of his sons. அங்கே ஏலியை நாங்கள் பார்க்கிறோம், தன்னுடைய பிள்ளைகள் மகன்மார் அங்கே பாவங்கள் செய்த வேளையில் அவர் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தார். And we can see it costed the life of the children. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அது கொன்று போட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம். So therefore it is not a choice for us to stay idle and do nothing about their salvation. அதனாலே நாங்கள் ஒரு விக்கிரகங்களை போல அங்கே பேசாமல் நாங்கள் பார்த்து கொண்டு பிள்ளைகளுடைய ரட்சிப்பு அழிந்து போவதை பார்த்து கொண்டு நிற்க ஆண்டவர்களை அழைக்கவில்லை. So the most of all the works that you do, it is the important task for us to lead our children to Christ and introduce Christ in their life. பெற்றோர்களான எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான பொறுப்பு கிறிஸ்துவை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி ரட்சிப்பின் பாதையில் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நடத்த வேண்டும். So the moment they accept Christ as the Savior, it will be between them and Christ. அவர்கள் அந்த தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த மாத்திரத்திலே இருந்து அவர்களுடைய வாழ்க்கை அந்த ரட்சிப்பு தேவனுக்கும் அவர்களுக்கும் இடைப்பட்டது. So many times we think that the church is responsible to lead a child to salvation. That's definitely not true. நாங்கள் அநேக நேரத்தில் நினைக்கிறோம் ஒரு சபைதான் பிள்ளையின் ரட்சிப்பின் பாதையிலே ரட்சிப்பிலே நடத்துறதுக்கு சபைதான் பொறுப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். So it is you who need to sow the seed in the hearts of the children, and the church can help you to nurture that seed. ஆனால் உண்மை என்னவென்றால் பெற்றோர்கள் நீங்கள் தான் அந்த விதையை பிள்ளைகளுக்குள்ளே போட வேண்டும். அந்த விதை வளர்வதற்கு தான் சபை அவர்களுக்கு உதவி செய்யும். So if we don't invest a pound today, don't expect 100,000 pounds tomorrow. அந்த ஒரு பவுண்ட்ஸை நீங்க இந்த நாளிலே போடாமல் 100 பவுண்ட்ஸை பிற்காலத்தில் எதிர்பார்க்க முடியாது. So we have to invest today so that we can reap tomorrow. இந்த நாளிலே நீங்கள் விதைத்தீர்களானால் தான் நீங்க பிற்பாடு அதை அறுத்து கொள்ள முடியும். So if you don't invest today, you will see an ungodly generation right before your eyes. இந்த நாளிலே நீங்கள் அதை பிள்ளைகளுக்குள்ள விதைக்காவிட்டால் ஒரு தேவ பக்தி இல்லாத ஒரு சந்ததி பிற்காலத்தில் உருவாவதை உங்களுடைய கண்களே காணும். So we can see that it is a difficult thing. I know it is a hard reality, but we have to understand the scripture has shown this to us. The history has shown this to us. This country that we live is a good example what happens when the parents chose to not to work on the lives of the family children. எங்கள் கண்களுக்கு முன்பாகவே நாங்கள் பார்க்கிறோம் இந்த தேசம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, அந்த பிள்ளைகளை அவர்கள் நடத்தாத பட்சத்திலே இந்த குடும்பங்கள் கவனிக்காத பட்சத்திலே எப்படி ஒரு அழிவை இந்த தேசம் பார்த்ததென்றும் எங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிறோம். So we have to be very careful that we no longer ignore this repeated voice that is coming from this pulpit. திரும்ப திரும்ப இந்த பலிபீடத்திலே இருந்து வர இந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடிக்கு நாங்கள் ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேண்டும். It is never too late. Let me tell you, it's never too late. No matter how old your children are, you can still work towards it. உங்கள பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியத்தில் இருந்தாலும் இப்பொழுது பரவாயில்லை, இது தாமதமானதும் அல்ல, நீங்கள் இப்பொழுதே அதை ஆரம்பிக்க முடியும். So God sometimes speaks to us in a very still voice, the way that he spoke to Samuel. அங்கே சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசினது போல ஒரு மெல்லிய அமைதலுள்ள சத்தத்திலே கூட ஆண்டவர் எங்களோடு பேசுவார். So but God sometimes speak in like a thunder. ஆனால் சில நேரங்களில் ஒரு இடிமுழக்கம் போன்ற சத்தத்தோடு கூட ஆண்டவர் பேசுவார். And we can see this in Psalm 18. அங்கே சங்கீதம் 18 நீங்கள் அதை பாருங்கள். Verse 13. 13 சங்கீதம் 18:13 பாருங்கள். Amen. So here we can see the Lord thundered from heaven.
அங்கே வானத்திலே இருந்து வந்த அந்த சத்தம் என்று வசனம் சொல்லுகிறது. So even God is speaking to us today like the thunder. இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு இடிமுழக்க சத்தம் மூலம் எங்களோடு பேச முடியும். You know what is the thunder today? இந்த நாளிலே அந்த இடிமுழக்கம் என்னது? The C.S. Lewis says like this, pain is a megaphone that God uses to seek our attention. அங்கே ஒரு வேதனையை தான் ஆண்டவர் ஒரு அளவாக வைத்திருக்கிறார். அவர் எங்களை தன்னை நோக்கி பார்க்கும்படி நாங்கள் திரும்பும்படியாக. So many times we try to run away from God the moment the suffering comes in our life. நிறைய நேரங்களிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வர வேளையிலே ஆண்டவரை விட்டு தூரம் தான் நாங்கள் ஓடி போகிறோம். So we need to understand God allows this suffering in our life. ஆனால் நாங்கள் ஒன்றை யோசிக்க வேண்டும், அந்த கஷ்டத்தையும் பாடுகளையும் ஆண்டவர் தான் எங்களுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். So without the authority or the permission of God, we will not be subjected to suffering. ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் அந்த கஷ்டத்துக்குள்ளே பாடுக்குள்ளே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். So we can see that in the life of Job, God allowed him to suffer. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், ஆண்டவர் அவர் சோதிக்கப்படும்படி, கஷ்டத்துக்குள்ளே போகும்படி அனுமதித்தார். So many times when the suffering comes in our life, it can come through our sickness, it can come through financial struggles, it can come through relationship issues, or it can come through the issues with the children. It can come in some manner, but it will certainly come. எங்களுடைய வாழ்க்கை நிறைய நேரத்திலே பண பிரச்சனையால எங்களுக்கு பாடுகள் வரலாம், பிள்ளைகளினாலே வரலாம், குடும்ப உறவுகளாலே வரலாம், வியாதிகளினாலே வரலாம். ஏதோ ஒரு விதத்திலே அந்த பாடும் கஷ்டம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும். So we need to understand that God is now seeking my attention. God is trying to shout to me so that I can turn towards God. அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுடைய வாழ்க்கையில வரவளை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தன்னை நோக்கி பார்க்கும்படியான ஒரு எச்சரிப்பை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். So we can see that these sufferings are that this has been given to us so that we can set that as an example for others who believe. இப்படி ஒரு சூழ்நிலை ஆண்டவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்கு காரணம், அந்த பாடுக்குள்ளாய் பிரச்சனைக்குள்ளாய் போய் வெளியிலே வந்து மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியாக நாங்கள் நிற்க முடியும். So this is the only thing which will differentiate from Christianity with the rest of all the religions. அங்கே உலகத்தில் உள்ள மற்ற மதங்கள், மற்ற ஜனங்களுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் அதுதான். So what Christianity preaches or teaches, so the other religion does not teach how to respond to the sufferings. அங்கே நாங்கள் எப்படி ஒரு பிரச்சனைக்கு பாடுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று பிரசங்கிக்கிறோமோ அதே போல மற்றவர்கள் அங்கே சொல்வதில்லை. So we are been asked to accept the suffering willingly. நாங்கள் அங்கே கற்றுக் கொடுக்கிறோம், எங்களுக்கு வர பாடுகள், கஷ்டங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கிக்கிறோம். So if I can ask you to turn to 1 Peter chapter 2 verse 21. அங்கே 1 பேதுரு 2:21 பாருங்கள். So we can see here, for to this you were called. To this what? To what? To the suffering you were called, because Christ also suffered for us. அங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டு நாங்கள் அந்த அடிச்சுவடை தொடர்ந்து வரும்படிக்கு மாதிரியை வைத்து போனார் என்று சொல்லுகிறது. So Christ suffered and show as an example. This is how you have to suffer, and he depicted in his life. அங்கே கிறிஸ்து எங்களுக்காக பாடுபட்டு ஒரு அடிச்சுவடை உதாரணமாய் அதை வைத்து விட்டு போனார். எங்களுக்கும் அந்த பாடுகள் வரும். So that I can show this to the generation that is following me, I can show them this is how Christ suffered, this is how I suffered, and this is how you have to suffer. அங்கே ஆண்டவர் பாடுபட்டார் காரணம், அவருக்கு பின்வரும் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு இப்படித்தான் நான் பாடுபட்டேன், இந்த பாடுகள் உங்களுக்கும் வரும், இப்படித்தான் என்று ஒரு அடிச்சுவடை வைத்து போகும்படியாய் பாடுபட்டார். So exactly the same way that Christ suffered, the disciples were also suffered. எப்படி அங்கே கிறிஸ்து பாடுபட்டாரோ சீஷர்களும் அதே விதமாக பாடுபட்டார்கள். And the early church also went to that kind of suffering. அங்கே ஆதி திருச்சபை கூட அப்படிப்பட்ட ஒரு பாடுகளுக்குள்ளாய் போனது. But it is in the midst of the suffering that the church is flourished. ஆனாலும் அந்த துன்பத்தின் பாதையிலும் அந்த பாடுகளின் மத்தியிலும் தான் அந்த சபை செழித்தோங்கினது. And because they all followed the pattern of Christ. காரணம் கிறிஸ்துவை அவர்கள் அடிச்சுவடாக கிறிஸ்துவின் பாடுகளை பின்பற்றினார்கள். So but the one person who cannot hear the suffering or no matter how much time God shout like a thunder or a megaphone, the one person who cannot hear that voice or hear that noise is the person who is dead. அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு இடிமுழக்கமான சத்தத்தின் மூலம் ஆண்டவர் எப்படி எச்சரித்து எப்படி சொன்னாலும்
ஒருவனாலே தான் கேட்க முடியாது. யார் மரித்து போயிருக்கிறானோ அவனாலே தான் அந்த சத்தத்தை கேட்க முடியும். So let's, as parents, let's make a resolve here today. When you go out of this place, you're going to go with the mindset of the bond servant, that for any suffering that comes in my life, I am going to look to my master. Just like how Paul considered himself to be a bond servant, in every suffering, I'm going to look to my master. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டு இந்த இடத்தை விட்டு போகிற வேளையிலே பெற்றோர்களாகிய நாங்கள் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவருக்கு ஊழியக்காரனாய் அழைக்கப்பட்ட நாங்கள் என்ன கஷ்டம் பாடு வேதனை என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் என் எஜமானை மாத்திரம் என் கண்கள் நோக்கி பார்க்கும் என்ற உணர்வோடு நாங்கள் போவோம். So if you are able to live that life, you don't have to wake up your child to read the scripture, or you don't have to tell them how to pray. You don't have to ask them to open the mouth and worship. They will just simply follow you. நீங்கள் அப்படி இருப்பீர்களானால் உங்களுடைய பிள்ளையை பார்த்து நீ வேதத்தை வாசி வாசி என்று சொல்ல தேவையில்லை, ஜெபம் பண்ணு கரைச்சல் படுத்த தேவையில்லை. அந்த பிள்ளைகள் தானாகவே அதை பார்த்து பின்பற்றுவார்கள். So now the young children here will be quite happy. The parents are today on the receiving end. Let me come to you today now. இந்த நாளிலே தாய் தகப்பன் நல்லா வாங்கினார்கள், நாங்கள் சந்தோஷமா இருக்க நினைக்க வேண்டாம், உங்களுக்கும் அடுத்தது வரும். So the Paul considered himself to be the drink offering. பானபலி. அங்கே பானபலியை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறார். So Paul considered himself as a drink offering. So this is how he considered himself. தன்னை அங்கே பானபலியாக ஒப்புக்கொடுத்தேன் என்று பவுல் அங்கே சொல்லுகிறார். You can see this in Philippians chapter 2 verse 17. அங்கே பிலிப்பியர் 2:17 நீங்கள் அதை பார்க்கலாம். So here we can see that, if anybody can read this in English, please. So here we can see that I am being poured out as a drink offering and on the sacrifice and service of your faith. அங்கே பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். So let me tell the young people here in this church today. அங்கே வாலிபர்களை பார்த்து நான் இந்த சபையிலே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். So the one thing that is common in every people who serve in this church is there is one thing that is common. அங்கே இந்த சபையிலே ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் பொதுவாக ஒரு காரியம் இருக்கிறது. So for those who serve God in some manner, it could be elder or a worship leader or the pastor, we have all one thing in common. நாங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற வர்ஷிப் லீடரா இருக்க முடியும், வசனத்தை கொடுக்கிறவளா இருக்க முடியும். அந்த ஊழியக்காரர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு காரியம் இருக்கிறது. So though we come from a different background or a different culture, this is the one thing that unites us all. நாங்கள் வித்தியாசமான இடத்திலிருந்து வித்தியாசமான கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் வந்திருந்தாலும் ஒன்று எங்களுக்கு பொதுவாக இருக்கிறது. So all of us in some manner messed up big time in our young age. எல்லாருக்கும் பொதுவான ஒரு காரியம், எங்களுடைய வாலிப பிராயத்திலே நாங்கள் ஏதாவது கட்டாயம் நாங்கள் பிழை விட்டிருப்போம். So we must have messed up big time. அங்கே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அங்கே பிழை விட்டவர்களாக இருப்போம். So maybe there are some saints here like Dandamani brother. But at least in my life I messed up big time. அங்கே சிலவே நீங்கள் நான் பரிசுத்தவான் என்று சொல்லக்கூடியவர்களும் இருப்பீர்கள். நான் தைரியமாக சொல்லுவேன், என்னுடைய வாழ்க்கையிலே வாலிப பருவத்திலே நான் பிழை விட்டேன். So we want to correct this in your life. We don't want our children, or we don't want the young people of the church to commit the same mistakes that we have committed. நாங்கள் விட்ட அதே பிழையை நீங்களும் விடக்கூடாதுன்னு உங்களை நாங்கள் திருத்த முயற்சிக்கிறோம். So we are not old school. Let me tell you, we are not old school. We want to see our children stand for Christ from the very young age. அங்கே சின்ன பருவத்திலே இருந்து எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம். Because I know this road of sin will lead me to death. அங்கே இந்த மரணமானது எங்களை பாவத்துக்குள்ளே வழிநடத்தும் என்று அறிந்திருக்கிறோம். So we are very much towards the end, and God has saved us from the death. அங்கே தேவன் எங்களை அங்கே ஒரு கடைசி நிலைக்குள்ள நாங்கள் போய் ஆண்டவர் தான் எங்களை அங்கே தூக்கி எடுத்து ரட்சித்தார். So you don't have to travel the same path and find the same answers which we already have known. நாங்கள் ஏற்கனவே போன அந்த மரணத்துக்குள்ள அந்த பள்ளத்தாக்குக்குள்ள நீங்கள் போய் விழுந்திடக் கூடாது என்று நாங்கள் அங்கே பிரயாசப்படுகிறோம். So today we are living in a world which is quite influenced by the social media today. இந்த சமூக வலைத்தளங்கள் சமூக காரியங்களினால अनेகம் இழுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And today with a click of a button we can follow someone. அங்கே ஒரு பட்டனை அமர்த்தி நாங்கள் அங்கே எத்தனையோ பொல்லாத காரியங்களை பின்பற்றி போக முடியும். So we can follow some person, we can follow some channel, so we can ultimately follow the person there.
அங்கே ஒரு காரியத்தை நாங்கள் பிரஸ் பண்ணி ஒரு நபரை பின்பற்ற முடியும், அல்லாட்டி ஒரு வெப்சைட் ஒரு காரியத்தை நாங்கள் அங்கே பின்பற்றி போக முடியும். So 20 to 30 years back, if you rewind, if a boy is going behind a girl, there will be a group of uncles and brothers coming behind that boy. அங்கே ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு பொம்பளை பிள்ளைக்கு பின்னாலே ஒரு ஆம்பளை பிள்ளை போக வேண்டுமா இருந்தால் அவர்கள் அதை அறிந்தால் சொந்தக்காரர்கள் அங்கே கத்தியோடு பின்னுக்கு வந்து நிற்பார்கள். So today the technology has made it quite easier for the young people of this world. ஆனால் இந்த உலகத்தில் இந்த நாட்களில் இருக்கிற அந்த டெக்னாலஜி ஆனது வாலிப பிள்ளைகளுக்கு மிக இலகுவாக வந்து விட்டது. So these people are influencing the way that you speak, the way you dress, the way that you conduct yourself in a public place. அங்கே அந்த ஒரு பப்ளிக்கான ஒரு இடத்திலே அவர்கள் உடுக்கிற விதம், பேசுகிற விதம், நடக்கிற விதம் அப்ப ஈர்க்கிறதாக இருக்கிறது. So all the garbage that the so called influence are throwing, we are picking those garbage and putting it in our life. அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் என்ற ஒரு வேர்டிலே அவர்கள் அங்கே எந்த குப்பைகளை எல்லாம் பொல்லாத காரியங்களை எல்லாம் எறிகிறார்களோ நாங்கள் அதை அங்கே சமூக வலைத்தளம் மூலமாக பிடித்து அந்த குப்பைகளை வைத்திருக்கிறோம். So but Paul considered himself to be a drink offering. அங்கே பவுல் தன்னை ஒரு பானபலியாக வார்த்தேன் என்று சொல்லுகிறார். So let me tell what drink offering is. It's normally a wine or an oil poured out on top of the burnt offering and a grain offering. அங்கே ஒரு தகன பலிக்கு மேலே ஊற்றப்படுகிற அந்த எண்ணெய் தான் அந்த பானபலி என்று சொல்லுவார்கள். So we can see that Paul considered Jesus to be the supreme sacrifice. அங்கே இயேசு கிறிஸ்து தான் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று அங்கே வசனம் சொல்லுகிறது. So when you poured out an oil or a wine, that it will evaporate, it becomes non-existent. அங்கே அந்த எண்ணெயை அங்கே போடுகிற வேளையிலே so it evaporates. அங்கே ஆவியாக அது இருந்தது தெரியாமல் ஆவியாக போய்விடும். So we can see that Paul considered himself to be the drink offering because he don't want himself to be seen and he wants Jesus to be seen through his life. தன்னை அங்கே பானபலியாக வார்த்தேன் என்று பவுல் சொல்லுகிறதன் மூலமாக தன்னை வெளிப்படுத்தாமல் தனக்குள்ளாயிருந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்த முயற்சிக்கிறார். So many times we look for places where we want recognition. அங்கே अनेक நேரத்தில் நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஒரு பெயரை எங்களுக்கு ஒரு காரியத்தை வைத்திருக்க விரும்புகிறோம். So but here Paul is encouraging we should not seek the recognition but rather through us Christ should be seen. ஆனால் பவுல் எங்களுக்கு சொல்லுகிறார் என்னை நான் அறிமுகப்படுத்த என்னை வெளிப்படுத்த முயற்சிக்க கூடாது, என்னிலே இருந்து கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த வேண்டும். And this is also is always Paul encouraging Timothy that you have to be an example for others. அங்கே தீமோத்தேயுக்கும் பவுல் अनेक தரம் அங்கே உற்சாகப்படுத்துகிறார் மற்றவர்களுக்கு நீ ஒரு முன்மாதிரியாக இரு என்று சொல்லி. So we can see that we can also see that even in the young ruler when a young ruler came to Jesus Christ there is one thing that he was unwilling to give up. அங்கே ஒரு வாலிப ஒருவன் வர்ற வேளையிலே அவனுக்கு ஒரு காரியத்தை அங்கே இயேசு சொல்லுகிறார். So many times we do all the so this person was doing everything that the law prescribed. அங்கே வசனம் சொல்லுகிற பிரகாரமாக எல்லாவற்றையும் செய்த ஒரு மகனாக தான் அவன் இருந்தான். But he was unwilling to sell off all the possessions that he was having. ஆனாலும் தன்னிடத்திலே இருந்த சொத்துகள் தன்னிடத்திலே இருந்த பொருட்களை அவன் விட்டுவிட மனதில்லாதவனாய் இருந்தான். And for which reason that he ended up losing the savior and losing the salvation because for him this worldly possession looks greater than Christ. அங்கே விட்டுவிடு என்று சொல்லுகிற வழியில் அதை விட முடியாதபடி இந்த உலக காரியங்கள் உலக பொருட்களை தன்னோடு வைத்திருந்ததன் மூலமாக அவனுக்கு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவின் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விட்டது. So today we might be doing everything right today before God. இந்த நாளிலே ஆண்டவருடைய பார்வைக்கு முன்பதாக சகலமும் நன்மையாக நீங்கள் செய்ய முடியும். But there is one thing which is still stopping you from coming to Christ. ஆனாலும் ஏதாவது ஒரு காரியம் உங்களை தடுக்க முடியும் கிறிஸ்து அண்டையிலே வருவதற்கு. So we need to understand that it is this one thing that God is asking you today. இந்த நாளிலே விளங்கிக் கொள்வோம் இந்த ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் எங்களிடத்திலே கேட்கிறார். So this could be your worldly achievements. You may have acquired lot of knowledge and with that knowledge you think that that's enough for me to live in this world. அது உங்களுடைய ஞானமாக இருக்க முடியும். இந்த உலகத்தில் நீங்க பெற்றுக்கொண்ட படிப்பு ஞானம் அது என்னை பாதுகாக்கும் என்னை காத்துக்கொள்ளும் என்று நீங்கள் அதை வைத்திருக்க முடியும். So Paul had a very strong profile. His resume was so great. அங்கே பவுலை குறித்து உங்களுக்கு தெரியும் அவருக்கு अनेक காரியங்கள் அவரை குறித்து பெருமை பாராட்டும்படி அங்கே இருக்கிறது. So but that didn't help him to see the true savior.
ஆனாலும் உண்மையான அந்த இரட்சகரை பார்ப்பதற்கு அந்த உலக காரியங்கள் எதுவும் அவருக்கு உதவவில்லை. So even the Pharisees, the Sadducees and the scribes, everybody were waiting for the Messiah, and these are the very knowledgeable person on the scripture, but when Jesus Christ came, they were not able to recognize him. வேதத்திலே அங்கே அநேகம் படித்த பட்டம் பெற்ற பரிசேயர் சதுசேயரை பார்க்கிறோம். மேசியா எப்பொழுது வருவார் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மேசியா வந்த பொழுதோ அதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். So we need to understand that we have to give up that one thing which is trying to separate us from Christ, and it is that one thing that God is seeking you from today. ஒன்றை நாங்கள் இந்த நாளிலே கற்றுக்கொள்வோம். அந்த ஒரு காரியம் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை போக கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற நீங்க பிடித்து வைத்திருக்கிற அந்த ஒரு காரியம் உங்களிடத்தில் இருக்குமானால் இந்த நாளில் அதை விட்டு விடுங்கள். So if I can ask you today, can you tell your younger people of this church, imitate me the way that I imitate Christ? வாலிப பிள்ளைகள், இந்த நாளிலே நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன பிள்ளைகளை பார்த்து சொல்ல முடியுமா, கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறது போல என்னை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்ல முடியுமா? So whether you notice or not, the young children are looking at you. நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு கீழே இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் உங்களை தான் பார்க்கிறார்கள். So see to that you are setting an example for your younger ones. அதனாலே ஒன்றை நீங்கள் ஞாபகத்தில் வையுங்கள், இந்த உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த சின்ன பிள்ளைகள் அந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். So the third thing is that I want to speak to the congregation as a whole today. முழு சபைக்கும் சேர்த்து ஒரு காரியத்தை மூன்றாவதாக நான் இந்த நாளில் சொல்ல So we can see that in Romans chapter 1 verse 1 we can see Paul identify himself to be an apostle. அங்கே ஒன்று ரோமரிலே திரும்ப பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன். So we can see this word apostle means the Greek word is apostolos. அங்கே கிரேக்க பதத்திலே இந்த அப்போஸ்தலனை அப்போஸ்தலஸ்னு நாங்க சொல்லலாம். So we can see this means the person who is sent. அங்கே அனுப்பப்பட்டவன் என்று இந்த பதத்துக்கு அர்த்தம். So as a church we have to have this mindset in our life. சபையாய் எங்களுக்கு இந்த ஒரு உணர்வு இருக்க வேண்டும். So Jesus handpicked 13 people. We know that Judas was replaced by Matthias, and Paul was added to the list of apostles. அங்கே 13 பேரை இயேசு தெரிந்து கொண்டார். பவுலும் அங்கே அதற்குள்ள இணைக்கப்பட்டது தெரியும். யூதாசுக்கு பதிலாக மத்தேயு எடுத்தது உங்களுக்கு தெரியும். So we can see that Jesus gave them the authority that they can speak the gospel to the people. அங்கே தன்னுடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கும்படியான ஒரு அதிகாரத்தை அங்கே தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். So as an authority that remains with the 13 people. அந்த அதிகாரம் அந்த 13 பேருக்குள்ள தான் கொடுக்கப்பட்டது. So but the mission of apostleship has been given to all the believers of this world. ஆனாலும் அந்த 13 அப்போஸ்தலருக்கும் கொடுக்கப்பட்ட தரிசனம் முழு சபைக்குமே கொடுக்கப்பட்டது. So we can see that this in Matthew, we don't have to read this, in Matthew 28 verse 19 that we have to go out and make disciples. அங்கே 28:19 நாங்கள் பார்க்கிறோம், நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. So but there are many people who came into this world calling that they have a divine revelation and they have their own version of the gospel, but this has not been approved by Christ. அங்கே அநேகர் இந்த நாட்களிலே எழும்பி தங்களுக்கென்று ஒரு சுவிசேஷத்தை தங்களுக்கென்று ஒரு வேத காரியத்தை வைத்துக்கொண்டு இதுதான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அது கிறிஸ்துவினால் அங்கீகரிக்கப்பட்டது அல்ல. So the Mormon or the Latter Day Saints, the Joseph Smith call himself that he received a divine revelation, but this is not the case. We need to understand that this is the gospel that we have to base our belief. அங்கே அநேக பேர் எழும்பி அநேக வித்தியாசமான காரியங்களை சொன்னாலும் இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்ட இதுதான் எங்களுக்கு இருக்கிற சுவிசேஷம். So we have to understand that Jesus fulfilled the work that has been given to him. அங்கே தனக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்தார். So we can see this in John chapter 17 verse 4. அங்கே யோவான் 17:4 நாங்கள் இதை பார்க்கலாம். Amen. So we can see that Jesus finished that work that has been given by the Father. அங்கே பிதாவினாலே கொடுக்கப்பட்ட கிரியை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்கிறார். And likewise Paul also finished his mission. பவுலும் தன்னுடைய காரியத்தை முடித்தேன் என்று அங்கே சொல்கிறார். And we can see this in 2 Timothy chapter 4 verse 7. அங்கே 2 தீமோத்தேயு 4:7 பாருங்கள். Yeah.
Amen. So we can see here, Paul very clearly says that he has the confidence that he has finished the good fight and he has finished that race. அங்கே பவுலுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் என்னுடைய போராட்டத்தை போராடி ஓட்டத்தை ஓடி என் விசுவாசத்தை காத்து நான் அதை முடித்தேன் என்ற ஒரு விசுவாசம் அங்கே பவுலுக்குள்ள இருந்தது. So today in this church we have leaders in our midst. இந்த நாளிலே நாங்கள் சபை மூப்பர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். So today the leaders, when I say leaders, it's not just the elders. So you might be serving God in some manner. அங்கே தலைவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள், நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். So Paul's life is an open book. There is no secret in his life. அங்கே பவுலுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு ஒரு திறந்திருக்கிற ஒரு நிருபமாக நாங்கள் பார்க்கக்கூடியபடி இருக்கிறது. So he constantly refer them that you know my life, that he tell the congregation that the people around him know the life that Paul lived. அங்கே நிருபங்களை பவுல் எழுதுகிற வேளையில அந்த சபைக்கான பவுல் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், அவர்களுக்கு பவுலுடைய வாழ்க்கை நடைமுறை பவுலை பற்றி தெரியும், என்னை பார்க்கிறீர்கள் அவர் சொல்லுகிறார். So we can see and people also understand what Paul is speaking is the truth. அங்கே ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள் பவுல் உண்மையை தான் பேசுகிறார். So we can see that as leaders we have to set an example to the church. அதே போல தலைவர்களாய் நாங்கள் சபைக்குள்ள இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். So we can see this that we can see this Paul is encouraging the Thessalonian church in 2 Thessalonians chapter 3 verse 7 to 9. அங்கே 2 தெசலோனியர் 9வது வசனத்தை பாருங்கள். So we can see here Paul is encouraging that we have to be an example. So as leaders we have to set an example to the congregation. அங்கே சபையில் உள்ள மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். So it is also important that as a congregation you should also be an example to the people around you. சபைக்குள்ளாய் விசுவாசிகளாய் இருக்கிற எங்களுக்கும் ஒரு கடமை இருக்கிறது, எங்களை சுற்றி உள்ளவர்களுக்கு நாங்கள் சாட்சியா இருக்க வேண்டும். So the world what we see the Christ today is a distorted image. So they see Christ disfigured in us. அங்கே கிறிஸ்துவை கிறிஸ்துவாக பார்க்காதபடிக்கு எங்களுக்குள்ள இருந்து வருகிற காரியத்தின் மூலம் கிறிஸ்துவை ஒரு பிழையாக இந்த ஜனங்கள் பார்க்கிறார்கள். So the world is not recognizing the way that the early church depicted in their life. ஆதி சபையிலே கிறிஸ்துவை குறித்து எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அதே பிரகாரம் கிறிஸ்துவை ஜனங்கள் இந்த நாட்களில் எங்கள் மூலம் பார்க்கிறதில்லை. So we have to understand that we should not be influenced, the church should not be influenced in any manner by this world. அங்கே சபை எந்த ஒரு விதத்திலும் உலகத்தை கொண்டு வந்து உலகத்தின் மூலம் ஜனங்களை உற்சாகப்படுத்த கூடாது. So we can see that Paul refers the Romans church to be an testimony for the faith. அங்கே விசுவாசத்திற்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று ரோமர் சபையை பவுல் உற்சாகப்படுத்துறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see this in Romans chapter 1 verse 8. அங்கே ரோமர் 1:8 பாருங்கள். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினால் முதலாவது நான் உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். So we can see Paul appreciates the Romans church faith here. அங்கே ரோம சபையின் விசுவாசத்தை குறித்து அங்கே பவுல் சந்தோஷப்படுகிறார். So many times we think that by being a believer in Christ our life is transformed. அநேக தடவை நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாற்றப்பட்டு விடும். So that is actually not true. அது உண்மையான ஒரு காரியம் அல்ல. So what happens when the time that you took Christ as the Savior and on the baptism, your life is exchanged with Christ. அங்கே உண்மையாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே என்ன நடக்கிறதுனால் உங்களை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறீர்கள். So your life is been now exchanged, it's replaced with the life of Christ in you. அங்கே இயேசு உங்களுக்குள்ளாய் வாழும்படியா நீங்கள் இடம் கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள். So you cease to exit on that day. அந்த நாளிலே உங்களை நீங்கள் அங்கே அப்படியே போட்டு மரித்தவர்களாய் விட்டு விடுகிறீர்கள். So that from that day onwards Christ start to live in your life. அந்த நாளிலே இருந்து நீங்கள் அல்ல உங்களுக்குள்ளாய் கிறிஸ்துவே வாழுவார். So we can see this in wonderfully written in Galatians chapter 2 verse 20. I'll read this in English. I have been crucified with Christ. It's no longer I who live, but Christ lives in me, and the life which I now live in flesh, I live by the faith of the Son of God. அங்கே கலாத்தியர் 2:20 பாருங்கள். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
So it is very, very important as the parents, as young people, as a church, it is important whom we imitate. அங்கே சபையாய் நாங்கள் ஒரு தாய் தகப்பனாய் வாலிப பிள்ளைகளாய் முழு சபையாய் நாங்கள் ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும், யாரை நாங்கள் பின்பற்றுகிறோம். So it is some people imitate their physical traits, physical character, the way that they flicker their eyes, the way they lift their hands, the way the voice modulation, they try to imitate some great servant of God. அநேக பிள்ளைகள் அங்கே அவர்கள் பேசுகிற விதம், கை உயர்த்துகிற விதம், பாடுகிற விதம் எல்லாம் யாராவது ஒரு பரிசுத்தவானை அங்கே உதாரணமாக வைத்து அவரை பின்பற்றுவர்களாக இருப்பார்கள். So but that's not what you have to imitate. அது அப்படி நீங்கள் பின்பற்ற கூடாது. So if you want to imitate my personal character or my physical appearance, you are more than happy to do so. I can probably tell you how to grow the hair in 30 days. 30 நாள்ல முடி வளர்க்கிறது எப்படி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வேண்டாம். We don't need to influence a person's physical traits. No, that's not. The character should be the one that influence you. அங்கே ஒருவருடைய சரீர பிரகாரமாக அவர் செய்கிற பழக்கவழக்கங்களை பார்த்து நாங்கள் அதை பின்பற்ற கூடாது. அவர்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் தான் எங்களுக்கு வேண்டும். So the three things that I have to imitate in any person's life. மூன்று காரியம் ஒரு ஆளுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் அதை பின்பற்ற முடியும். So first is the speech that they speak. அவர்களுடைய பேசுகிற விதம், அந்த பேச்சை நாங்கள் பின்பற்றலாம். So the Colossians chapter 4 verse 6 says this, let your speech always be with grace. அங்கே கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, உங்களுடைய வார்த்தைகள் அங்கே கிருபை பொருந்தியதாக இருக்க கடவது. And the second thing that we have to imitate is their conduct. அவர்களுக்கு இருக்கிற தொடர் நடத்தை, அவர்களுடைய நடத்தையை நாங்கள் பின்பற்றலாம். And we can see this in Colossians chapter 1 verse 10, that you may walk worthy of the Lord, fully pleasing him. அங்கே கொலோசியர் 1:10 பாருங்கள். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். Amen. So here the first thing is that the speech, the second you have to imitate their conduct, and the third is the faith that the person have in it encourages that you have to follow the faith of your leaders. முதலாவது அவருடைய பேச்சை பின்பற்றலாம், அவருடைய நடத்தையை பின்பற்றலாம், அடுத்தது அவர்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பின்பற்றலாம். So the three things that this is what you have to look in any person's life. இந்த மூன்று காரியத்தையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருந்து நாங்கள் பார்க்கலாம். So the three things that we saw today from the life of Paul. பவுலுடைய வாழ்க்கையில இருந்து மூன்று காரியத்தை இந்த நாட்களிலே பார்த்தோம். So we saw Paul as a bond servant, which is a character that as parents that we have to imitate in our life. அங்கே தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்த பவுல், ஊழியக்காரனாக பிறந்தவர், அதை எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றலாம். And we can see Paul the drink offering as young people we have to imitate in our life. அங்கே பவுல் சொல்லுகிறார், தன்னை பானபலியாக வார்த்தேன் என்று வாலிப பிள்ளைகள், அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசப்படுத்தலாம். And Paul the apostle that as a church, as a leaders, that too we have to imitate in our life. அங்கே மூன்றாவது தன்னை ஒரு அப்போஸ்தலன் என்று அவர் சொல்ற வேளையிலே சபையில உள்ள தலைவர்கள், அதை நீங்கள் எடுத்து பின்பற்றலாம். So I believe that this word has come to each one of you today. அந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாய் வந்து ஆசீர்வாதத்திற்கு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். Glory be to his name. ஹல்லேலூயா. எழுந்து நின்று நாங்கள் ஜெபிப்போமாக. Let's all stand up in the presence of God. Three things mentioned, three traits we need to follow. மூன்று காரியங்கள் மூன்று விதமான கூட்டத்துக்கு சொல்லப்பட்டது. 3 different groups. பெற்றோருக்காய் சொல்லப்பட்டது. பெற்றோரெல்லாம் கை ஊத்துங்க. ஆமென். எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்பட்டது. பிள்ளைகள் கை ஊத்துங்க. those children, amen. Lift your hands, love. Amen. Hallelujah. It's for you. ஊழியம் செய்கிறவர்கள் கையுத்துங்க. ஆமே. உயர்த்துங்க. என்ன ஐயா? ஆமே. ஹல்லேலூயா. உங்களுக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ போயிட்டு பின்னிக்கு இருக்காக்கள்கிட்ட நீங்கள் சொல்ல போகிறீங்க. யூ கோயிங் டு டெல் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்ல முடியுமா? How many of you can go and tell the row, the people who are seated in the back row, follow me? Do you have the guts to say, follow me? மூண்டே பெற்றோர்
பெற்றோர், go and follow me. Tell the children, follow me. Children, tell the other children, follow me. The leaders, tell the congregation, follow me. How many of you have the guts? Say முடியுமா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன? கஷ்டமா இருக்கு. Think carefully. It's very difficult. No, I said something to you that day. I'm angry with you. I said that to you. How can I go and say, you follow me? Shall we go around and ask forgiveness? Look, I'm not an example to you. நான் ஒரு மாதிரியா நான் இருக்கல. I was not a great example as a pastor to this church. I'm not an example as a great example as an elder. Can you go around and say, sorry, forgive me, I was not an example. As a parent, I'm not an example. ஒரு அப்பா அம்மாவை நானே கூத்தடிக்கிறதுக்கு உன்னோட சேர்ந்து நிற்கிறேன். You see, I planned this date about 2 months ago. நான் இந்த 2-3 கிழமைக்கு நான் மெசேஜ் கொடுக்கக்கூடாது எப்பயும் நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். But whatever I want to preach today, brother gave that. It's God ordained. I didn't say anything to him. But God plans everything for this church. Amen. ஆண்டவர் கடன் தட்டி நட்டு சொல்லுங்க. Amen. Let's go around and say, look, I'm not a great example. Yeah? ஏழுமானவர்கள் உருவாக்குறதவன் ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் இருக்கட்டும். Let our words be pleasing to your heart, Father. Let our actions be pleasing to you, Father. எங்களுடைய நடத்தையில் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் போகிற இடமெல்லாம் ஆண்டவரே வாசனை கொடுக்கிற நற்கந்தங்களா இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். Wherever we go, Father, let us be the fragrant which gives the fragrance to others, Father. Let us be an example like you. We don't want to be like Paul, but we want to be like you, Father. Yes, God, we love you, Jesus. We love everyone in this church, every member of this church. We will be an example from today onwards. In the mighty name of Jesus we pray. Amen. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்னென்னும் மறவாதே. Amen. May God bless you all. May God bless you all. Let's be an example tomorrow. Okay, that's a great example. Hallelujah.